பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, கை சின்னத்தில் தாருங்கள் தாருங்கள் என்று இதோ உங்கள் மத்தியிலே சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு இருந்தது. கடந்த 10 ஆண்டுகளில் அந்த தொகை உயர்த்தப்பட்டு 1000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஆனால் ராகுல் காந்தி அவர்களுடைய தேர்தல் அறிக்கையிலே மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார், இந்தியா கூட்டணி மத்தியிலே ஆட்சி அமைக்கின்ற போது உங்களுக்கு கேஸ் சிலிண்டர் விலை 500 ரூபாயாக குறைக்கப்படும் என்கின்ற திட்டத்தை அறிவித்திருக்கின்றார்கள். கிராமப்புற வேலைவாய்ப்பு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் என்பது உங்களுக்கு தெரியும். அதை சோனியா காந்தி அவர்கள் கொண்டு வந்தது. அந்த திட்டம் கிராமப்புறத்தில் மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டு வந்தது. அது 100 நாள் 150 ரூபாய் என்று ஆரம்பித்து 250 ரூபாயாக வந்தது. கடந்த ஆண்டுகளில் மோடி அரசு அதற்கு பணத்தை தமிழக அரசுக்கு கொடுக்காமல், வேலையை சரியாக கொடுக்காமல் சீரழித்து விட்டார்கள். திட்டங்கள் மட்டுமல்ல, ஏராளமான திட்டங்கள் இருக்கின்றது. இந்த திட்டங்கள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டிய கண்ணம் கை சின்னம் கை சின்னம் கை சின்னம் என்று விரும்பி வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். 30ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு நீங்கள் சென்றதும் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் கை சின்னம். திருநெல்வேலி பாராளுமன்றத்தின் வெற்றி வேட்பாளர் எத்தனை பேர் போறீங்க? அந்த திட்டம் அன்னை சோனியா காந்தி அவர்களால் கொண்டு வரப்பட்டது. அந்த திட்டத்தில் 100 நாள் 150 ரூபாய் என்று ஆரம்பித்து அதன் பிறகு 200 ரூபாய் 250 ரூபாயாக மாற்றப்பட்டது. ஆனால் மோடியினுடைய முந்தைய அரசு நிறுத்தியது, அதிமுக அரசு அதை நிறுத்தியது. ஆனால் தளபதி அரசு மீண்டும் கொண்டு வந்திருக்கின்றது. அதை தொடர்வதற்கும் உங்களுக்காக உழைப்பேன் என்று கூறி வாய்ப்பு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி பெற்ற வேட்பாளர் ராபர்ட் புரூஸ் அவர்களுக்கு கை சின்னத்திலே உங்கள் சின்னம் கை சின்னம். பின்னாடி